படம் நல்லா இருக்கு. விஜய் ஆண்டனி நல்லா நடிச்சிருக்காரு. அவரோட 75வது படம் நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்றது, அது பார்க்க புரியும். ஒரு வாட்டியாச்சும் பார்க்கலாம் அந்த படத்தை. நல்லது சொல்லியிருக்காங்க நிறைய விஷயம். மியூசிக்கு சாங்ஸ் எல்லாம் ஓகே, நல்லா தான் இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. படம் பார்க்கலாம். அரசியலை பத்தி எதுவும் பேச முடியாது. பட் நல்லா இருக்கு. படம் நல்லா எடுத்திருக்காங்க. அவங்க நடிச்சவங்க எல்லாமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. விஜய் ஆண்டனியும் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் 25வது படம் ரொம்ப அருமையா இருக்கு. படம் நல்லா பார்க்கலாம். வந்து தியேட்டருக்கு நிறைய பேர் வந்து நல்லா பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. நம்ம மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க அது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மக்களுக்காக தானே எடுக்கிறாங்க படம். மக்களை பத்தி தானே எடுக்கிறாங்க. அப்ப மக்கள் நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு இல்லையா? அது யாருக்காக சொல்றாங்க? நமக்காக, மக்களுக்காக. மக்கள்லாம் நம்மள தானே. நம்ம ஒருத்தரும் எனக்கு என்னன்னு அப்படி இருக்க முடியாது இல்லையா? அதனால மக்களுக்காக சொல்லியிருக்காங்க. ஒருத்தரும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எல்லாருமே நல்லா இருப்பாங்கல்ல. விஜய் சார் மக்களுக்காக வந்துட்டாரு. இனிமேட்டு அவர் மக்களை பார்க்க போறாரு. விஜய் ஆண்டனி நடிச்சாலும் நல்லா இருக்கும், விஜய் சார் நடிச்சாலும் நல்லா இருக்கும். யார் வேணாலும் நடிக்கலாம். மக்களுக்குன்னு சொல்லும் போது யார் வேணாலும் நடிக்கலாம். அது கருத்து தான் முக்கியம். நல்லா எடுத்திருக்காங்க, சூப்பரா எடுத்திருக்காங்க. விஜய் சார் இனிமேட்டு மக்களுக்காக வந்துட்டாரு. அவர் மக்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு. அவர் யாருமே தொல்லை பண்ணலன்னா அவர் மக்களுக்கு நிறைய நன்மை செய்வாரு. அவர் அரசியலேருந்து எதுவும் எடுத்து செய்யல. அவருடைய ஓடோட இது எடுத்து செய்யறாரு. அந்த மாதிரி யாரும் எடுத்து செய்ய மாட்டாங்க. அவர் படிக்க வைக்கிறாரு நிறைய பேர். அவருக்கு தனியா இருக்கும் போதே இவ்வளவு படிக்க வைக்கிறாரு. அரசியல் வந்தா எவ்வளவு விஷயம் செய்வாரு. ஒரு வாய்ப்பு எல்லாருக்குமே கொடுக்கலாம். வாய்ப்புன்றது ஒருத்தருக்கு கொடுத்தாதான் அவங்க எந்த அளவுக்கு வந்து வெளியில செய்வாங்கன்றது நமக்கு தெரியும். வாய்ப்பே கொடுக்காம அவர் இப்படி அவர் அப்படின்னு சொல்றதுல ஒரு பயனுமே இல்லை. ஒருத்தர் வரட்டுமே, ஒரு மாற்றம் வரட்டுமே. ஒருத்தர் வரும்போது மாற்றம் வருது இல்லையா? இவர் வரட்டும், மாற்றம் வரும். ஒருத்தருக்கு நன்மை வரும். படிக்க நிறைய குழந்தைங்க படிப்பாங்க. படிப்பே எல்லாத்தையும் மாத்திரும் சார். எல்லாம் மியூசிக் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காங்க. நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. நிறைய இருக்கு. அதான் சொல்றாங்க, நிறைய நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. ரெண்டாவது ரியாலிட்டியில இருக்கிற நிறைய விஷயமும் இருக்கு இல்லையா? அதை வந்து கொஞ்சம் சினிமாட்டிக்காவும் சொல்லணும். அப்பதான் எல்லாருக்குமே புரியும். ரியாலிட்டியா சொன்னா எல்லாம் ஐயோ போர் அடிக்குதுன்னு போயிடுவாங்க. சினிமாட்டிக்கா நல்ல விஷயமா சொன்னாதான் எல்லா மக்களும் மனசுலயும் பதியும். அது மாதிரி சொல்லியிருக்காங்க. பாலிடிக்ஸ் வேணாம், அதனால நல்ல விஷயமா சொல்றேன். பாலிடிக்ஸ் பத்தி சொல்ல இது இல்லை. யார் வந்தாலும் மக்களுக்கு தயவு செஞ்சு நன்மையை செய்யுங்க.